ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டொமேட்டோ சூப்பை எப்படி ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மசாலா ட்ரீட். பாத்திரத்தில் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இருக்கும். இது கூட 5 தக்காளி பழத்தை எடுத்திருக்கேன். இது நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ தக்காளி. இது எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தக்காளி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெடிப்பு விட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் இண்டிகேஷன் தக்காளி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி எல்லாம் வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியில் தான் நம்ம தக்காளி சூப் செய்ய போகிறோம். அதனால் இதை அப்படியே எடுத்து வைங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதும் உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் வடிகட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வடிகட்டில் அப்படி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வடிகட்டிட்டிங்கன்னா கொட்டை எதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக டொமேட்டோ சாஸ் கிடைக்கும். அது உங்களோட விருப்பம் தான், வடிகட்டுறதும் வடிகட்டாததும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததும் இது கூட 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக லம்ஸ் இல்லாமல் கரைச்சதும் அதையும் இந்த தக்காளி சூப்புக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க, கார்ன்ஃப்ளவர் வேகிற வரைக்கும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா அதிகப்படுத்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போது தக்காளி பழம் நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ் ஆகிடும். சர்க்கரை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான தக்காளி சூப்பை நம்ம வீட்டிலே தயார் பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும்.